பார்க்குற அனைவருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம் இந்திய நாட்டின் தேசிய கொடியில் 4 வண்ணங்கள் மற்றும் நம் ராணுவர்களை பற்றி வரிசையாக சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை நடுவில் வட்டமிட்டு ப்ளூ கலர்களை சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷம். அப்படியே நம் இந்திய தேசிய கொடியை நம் நெஞ்சில் பாக்கெட்டில் நம் கரங்களால் எடுத்து குத்தும் போது நமக்குள் ஒரு கம்பீரமான உணர்வு வரும் பாருங்க. அதுதான் நம் இந்திய மக்களுக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி. நமக்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்றால் நம் இந்திய எல்லை பகுதியில் இருக்கிற ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் கடலின் அளவுக்கு மேலாக சந்தோஷம் இருக்கும். ஆனாலும் ஒரு பதட்டம் இருக்கும். எதிரிகள் சூழ்ந்து வரவிடாமல் இருக்க நம் இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் அனைவரும் கண் விழித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்களின் கண்ணுக்குள் நம் தேசிய கொடி சுழல் போல் பறக்கும். அப்பொழுது தூக்கம், சோர்வு எல்லாம் அகன்றுவிடும். நம் இந்திய எல்லை பகுதியில் நம் ராணுவ வீரர்கள் அனைவரும் கரடுமுரடான அருகம்புல் தரசுக்குள் குண்டும் குடியுமான அந்த இடத்தில் வீரத்தின் உடை அணிந்து துப்பாக்கி ஏந்தி தரையோடு தரையாய் மேடும் பள்ளமாக இருக்கும் அந்த இடத்தில் தரையோடு தரையாய் படுத்திக்கிட்டு எதிரிகள் வந்துவிட்டால் கையில் உள்ள துப்பாக்கியின் மட்டை சோல்டரில் வைத்து சூட் பண்ணுகிற அந்த லாப்பை 2வது இழுத்து பிடித்து சூட் பண்ணும்போது அதிலிருந்து வரும் புல்லட் அக்கினிக்கும் சிங்கத்தின் பாய்ச்சலுக்கும் மேலாக எதிரிகளை சூட் பண்ணி கீழே சாய்த்தோட நம் இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் முகத்திலும் நெஞ்சிலும் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. துள்ளி விளையாடும் புள்ளிமான் கால்கள் எப்படி உயர்வதோ அதற்கும் மேலாக நம் இந்திய ராணுவர்கள் அனைவரின் கால்கள் வானம் பூமிக்கும் மேலாக உயர்வாகும். அப்படியே நம் வலது கையை நெற்றில் வைத்து ஒரு சலாம் பண்ணும்போது நமக்குள் ஒரு கம்பீரமான உணர்வு வரும் பாருங்க. அதுதான் நம் எல்லோருக்கும் நம் இந்திய ராணுவ வீரர்கள் நம் மக்கள் கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி. ஜெய் ஹிந்த்.